ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான மணி ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் அந்த கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ பேமெண்ட் எனக்கு இன்னும் வரல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் போட்டோடனே நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. ஆக்சுவலி அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா, பேமெண்ட் இந்த டைமுக்குள்ளே வரும், கொஞ்சம் எவ்வளோ நாள் ஆகலாம், அதனால் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில பேர் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் நினச்சிக்கிறீங்க. மோஸ்ட்லி இன்ஸ்டன்ட் பேமெண்ட்னா நான் ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டன்ட் பேமெண்ட்னு சொல்லுவேன். பட் இந்த அப்ளிகேஷன் நான் சொன்னால் இன்ஸ்டன்ட் பேமெண்ட்னு சொல்லலை இல்லைங்களா? அப்போனா ஒரு டைம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வில் பி ரிசீவ்ட் வித்தின் 24 hours. இதுலேயும் சனி ஞாயிறுலாம் கொஞ்சம் எக்ஸப்ஷன், ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா மினிமம் ரெடியும் 15 ரூபா, பட் நீங்கள் 20 ரூபா போட்டிங்க அப்படின்னா ஸோ நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ரொம்ப சூப்பரான ஈஸியாக ஏர்ன் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் தான். ஸோ நம்ம டெய்லி செக்இன் பண்ணுற மாதிரியே டெய்லிக்கு பார்த்தீங்கன்னா செக்இன் பண்ணி வேறு லெவலில் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் நிறைய ட்ரிக்ஸும் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆப்பை மிஸ் பண்ணுறாதீங்க, ஒரு சூப்பரான அப்ளிகேஷனுங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பேமெண்ட் பார்த்துருவோம். ஸோ ஆக்சுவலி இந்த அப்ளிகேஷன் ரொம்ப பழைய அப்ளிகேஷன், ரிவார்ட் கிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்போட பேர் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நானே கூட வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. பட் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆப்பு. ஸோ ஃபஸ்ட்டு பேமெண்ட் நான் போட்டிருந்தேன், ஓகே. ஸோ எந்த ஒரு ரெஃபர் பண்ண கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் ஏர்னிங் தான், ஓகே. ஸோ ரிவார்ட் கிங் ஆப்போட பேர். ஸோ பேமெண்ட் பார்த்திங்கன்னா நான் போட்டது பார்த்தீங்கன்னா ஸோ 10ஆம் தேதி போட்டேன். 10ஆம் தேதி போட்டோன்னே பேமெண்ட் பார்த்தோன்னா அடுத்த ஒரு நாள், ஸோ கொஞ்சம் கேப் விட்டு ஸோ 11ஆம் தேதி அந்த மாதிரி வந்தது, ஓகேங்களா. ஆக்சுவலி ஸோ ஒரே நாள் எனக்கு வந்திருக்கு. அதுக்கான ரீசன் என்னென்னா நான் காலைல போட்டு ஈவினிங் ரிசீவ் ஆகிட்டு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சில எக்ஸப்ஷன்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் கன்ஃபார்ம் பேமெண்ட் ரிசீவ் ஆகும். சப்போஸ் இதில் ஏதாச்சும் ஸ்டாப் ஆகலாம் ஃப்யூச்சரில், ஒன் இயர் கழிச்சு இந்த ஆப்போட வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பேமெண்ட் ரிசீவ் ஆகும், கேட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இது நான் மட்டும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் முதற்கொண்டு இதில் ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எல்லாம் டெலிகிராமில் சொல்லியாச்சு. அப்புறம் நிறைய பிளான்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ சஜஷனும் கேட்டிருந்தாங்க. ஸோ பாருங்கள், குட் ஆப் ஃபாஸ்ட் பேமெண்ட் இன்னும் நிறைய பேர் ரிவ்யூ கொடுக்கல. ஸோ பட் இப்போ இந்த வீடியோவுக்கு அப்புறம் நிறைய பேர் ரிவ்யூ கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ மூலிமா நிறைய பேருக்கு இந்த ஆப் தெரிய போகுது, ஓகேங்களா. சரி, ஓகே. இந்த ஆப் ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துரும். அதுக்கப்புறம் இதில் கூட இந்த ஏர்னிங் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல மாட்டேன், லைக் பண்ண சொல்ல மாட்டேன், அது உங்களோட விருப்பம். நான் சொல்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போனா தான் இந்த ஆப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும், ஓகேங்களா. ஸோ ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு சைன் வித் கூகுள் கிளிக் பண்ணி உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கன்சர்ன்லாம் கேட்கும். அதை அக்செப்ட் கொடுத்துட்டு உள்ளார போனீங்கன்னா சைன் அப் போனஸாக 300 காயின் கொடுப்பாங்க. எவ்வளோ காயின்ஸ் எவ்வளோ ருப்பீஸ் ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி ஸோ 2500 காயின் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 20 ரூபா நீங்கள் ரெடீம் போட்டுக்கலாம். 2000 காயின் எடுத்திங்கன்னா மினிமம் ரெடீம் 20 ரூபா. ஸோ கரெக்டாக அக்யூரேட்டாக இவ்வளோ ருப்பீஸ் இவ்வளோன்னு கரெக்டாக எனக்கு தெரியல, பட் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. பட் நம்மளுக்கு 300 காயின்ஸ் சைன் போனஸாக தந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த மினிமம் ரெடீம் 15 ரூபா 20 ரூபா. ஸோ 2000 காயின் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற கொஸ்டின் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அது எப்படி ஈஸியாக ஏர்ன் பண்ணுறது வித் டெய்லி செக்இன் பண்ணால் மட்டுமே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கான்செப்ட்டு டெய்லி செக்இன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏர்ன் பண்ணலாம். சில டெய்லி செக்இன் இருக்குது, நான் 10, 5, 20 இப்படி கொடுத்தா எப்படி ப்ரோ நான் 2000 காயின் ரீச் பண்ணுறது, அந்த கொஸ்டின் உங்ககிட்ட இருக்கும். இந்த ஆப்ஷனையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஜஸ்ட் டெய்லி செக்இன் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய மெயின் ஆப்ஷன் என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இதில் 1 by 1 நான் எல்லா ஏர்னிங் ஆப்ஷனுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழே டெய்லி செக்இன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கீழே கிளைம் ரிவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு நீல கலர் பட்டன் இருக்கும். அது நீங்கள் கிளைம் பண்ணிட்டே அந்த 7 நாள் 8 நாள் தொடர்ந்து வந்தீங்க அப்படின்னா 100 காயின் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இது சும்மா நீங்கள் கரெக்டாக சும்மா டெய்லி செக்இன் சும்மா கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆடு மட்டும் வருங்க, ஓகேங்களா. காயின் கிளைம் பண்ணும்போது அதுவும் பெருசாலாம் வராது, ஒரு 10 செகண்டு இல்லை 20 செகண்ட், மேக்ஸிமம் மிஞ்சி போனால் 30 செகண்ட் வரும், ஓகே. சரி, ஓகே. அடுத்தது இப்போ டெய்லி செக்இன் மாறின்னு ஒன்று சொன்னல, அது இதுதான் சில்வர் பாக்ஸ், கோல்டு பாக்ஸ், பிளாட்டினம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. இதை நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 10 செகண்ட் ஆட் இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணும் போது எப்போ வரலாம். நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 12 hours அப்புறம் தான் என்னால் கிளைம் பண்ண முடியும், ஓகேங்களா. இந்த மாதிரி காயின் பாக்ஸ், அதாவது சில்வர் பாக்ஸு, கோல்டு பாக்ஸு, பிளாட்டினம் பாக்ஸ் 3 பாக்ஸ் இருக்குது. ஸோ 3 பாக்ஸ்லையுமே நான் காயின் எடுத்துட்டேன், ஓகேங்களா. ஸோ பிளாட்டினம், கோல்டு, சில்வரு. ஸோ இது கோல்டு, இது பார்த்தீங்கன்னா சில்வரு, இது பார்த்தீங்கன்னா பிளாட்டினம். ஸோ 3 பாக்ஸையும் நான் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு ஸோ இதில் மூலிமா 305 காயின் நான் எடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ ஒரு நாளைக்கு 2 டைம் எடுக்க முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் காலையில் ஒரு 6 மணிக்கு இதை நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அடுத்த அந்த ஒரு 12 hours உங்களுக்கு டைம் இருக்கும். இப்போ காலையில் 6 மணி அப்படின்னா ஸோ சாயங்காலம் 6 மணிக்கு திரும்ப அந்த ஆப்ஷன் உங்களுக்கு அன்லாக் ஆகும், ஓகேங்களா. அப்போ ஈவினிங் ஒரு டைம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் ஸோ 2 டைம் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு டைம் எடுத்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா 305 வரும் ஒரு டைம் எடுத்திங்க அப்படின்னா. ஸோ அதே மாதிரி 2 டைம் எடுத்திங்க அப்படின்னா 610 காயின். இது மாதிரி 610 காயின் நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலி இந்த ஆப்ஷனை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை.
நான் சொல்கிறேன் அந்த ஆப்ஷனில் எப்படி ஏர்ன் பண்ணணும், எப்படி நீங்கள் டெய்லி சிக்கன் சொல்கிறேன், அங்கே வேறு ஏதோ டாக்ஸ் கொடுத்துருக்காங்கடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு நான் லைவாக செஞ்சு காட்டுறேன். அது நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன ட்ரிக்கு தான், ஓகேங்களா. அவருக்கு தான் எல்லாமே போய் சேரும். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இது சேரும் கன்ஃபார்ம், ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் மூலிமா மட்டுமே நீங்கள் 610 காயின் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதை வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக 3 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் ரெடீம் பேமெண்ட்டை ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா இந்த டெய்லி செக்கின் மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க இதில், ஓகேங்களா. அந்த மாதிரி கான்செப்ட் சொல்கிறேன். வெறும் 5 நிமிஷம் தான் ஆகும் மேக்ஸிமம் இதை நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு. நீங்கள் எந்த ஒரு ஆப் டாஸ்க் பண்ண போகிறதில்ல, எந்த ஒரு சர்வே பண்ண போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்ல. பட் அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட 10 மடங்கு அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம், ஓகேங்களா. சரி வாங்க இந்த ஆப்ஷன்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் எப்படி க்ளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், ஓகேங்களா. ஸ்க்ரீனில் ஓடுற வீடியோவை நல்லா தெளிவாக பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்ட் பண்ண வீடியோ, பின்னாடி தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் முன்ன பண்ண மிஸ்மேட்ச் ஆகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பாக்ஸ் இருக்குது பிளாட்டினம், கோல்டு, சில்வர். இப்போ நான் சில்வர் கிளிக் பண்ணிருக்கேன். 125 காயின்ஸ் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணுன்ற ஸ்டெப்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இன்ஸ்டால் ஆட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஒரு ஆட் வரும். அந்த ஆடில் இருக்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அந்த ஆப்பை இன்ஸ்டாலே பண்ண தேவை, ஓகேங்களா. ஜஸ்ட் அந்த இன்ஸ்டால் ஆடுன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடு வரும். அந்த ஆடை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த ஆடில் இருக்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுற பேஜுக்கு போகும். இப்போ ப்ளே ஸ்டோரில் தானே இருக்குது, ப்ளே ஸ்டோருக்கு போகும். அங்கே போயிட்டு ஸோ நீங்கள் 2-3 நிமிஷம், ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதும். இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இதுதான் ட்ரிக்குங்க, ஓகேங்களா. இதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு சொன்னது. நான் ஜஸ்ட் எதுவும் இன்ஸ்டால் பண்ணல, ஓகேங்களா. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தேன். பார்த்தீங்கன்னா காயின் கிரெடிட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2 டைம் எடுக்க முடியும். ஸோ ஒன்ஸ் ஒரு டைம் க்ளைம் பண்ணதுக்கப்புறம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் க்ளைம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. இதே மாதிரி தான் அடுத்தடுத்த பாக்ஸ், கோல்டு பாக்ஸ், பிளாட்டினம் பாக்ஸ். ஸோ அந்த இடத்த கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இன்ஸ்டால் ஆட்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஆடில் வர ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த இன்ஸ்டால் பண்ணுற பேஜுக்கு போய் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும். மேக்ஸிமம் ப்ளே ஸ்டோர் தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ப்ளே ஸ்டோர் இருந்தாலும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அந்த ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். அப்புறம் பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு காயின் கிரெடிட் ஆயிரும். இதுதான் கான்செப்ட், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஸோ இதில் கொஞ்சம் டிஃபர் ஆகிறது லாஸ்ட் டாஸ்க் ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆட் பட்டன் இருக்காது. அப்போ என்ன ப்ரோ பண்ணுறதுனா பேனர் ஆட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. பேனர் ஆட்னா ஒன்றும் கிடையாது, இதுதான் ஓகேங்களா. கீழே பாருங்கள், கீழே பாட்டமில் உங்களுக்கு இது மாதிரி இன்ஸ்டால்னு சொல்லிட்டு சின்ன பேனர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பேனர் மாதிரி இருக்குல்ல, அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இங்கே கான்செப்ட் பட் இன்ஸ்டால் பண்ண தேவை. இன்ஸ்டால் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற பேஜுக்கு போகும். அங்கே போய்ட்டு 30 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். சார் 30ன்ட்டு பாருங்கள், 3 நிமிஷம், மேக்ஸிமம் 3 நிமிஷம், ஓகேங்களா. இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு ஸ்க்ராட்ச் பண்ணுற இடத்தையும் வரும். ஸ்க்ராட்ச் பண்ணுற இடத்தையும் சரி, இல்லை இந்த ஆப்பில் எங்கெல்லாம் இந்த மாதிரி ஆப் இன்ஸ்டால் பண்ணி காயின் எடுக்கிற மாதிரி இருக்கோ அந்த இடத்தெல்லாம் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஆப்பை இன்ஸ்டாலே பண்ணாமல் ஜஸ்ட்டு அந்த இன்ஸ்டால் பண்ணுற பேஜுக்கு மட்டும் போய்ட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு அதுக்கான காயின் கிடச்சிரும். இது மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா 3 டைம் ஏர்ன் பண்ணிட்டேன். இது மாதிரி இன்னொரு டைம் நம்ம அந்த டைம் முடிஞ்சோடனே ஒரே நாளில் 2 டைம் எடுக்க முடியும். இந்த மாதிரி எடுத்தே நீங்கள் 600 காயின் பக்கம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் நான் சொல்லியிருந்தேன். இது நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன ஐடியா தான், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பாக்ஸ்லாம் க்ளைம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வித் ட்ரிக்கோடு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இது முழுக்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் போய் சேரும் இதனுடைய கிரெடிட்ஸ் எல்லாமே, ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியம் இதை எல்லாத்துக்கும் போய் சேர்க்கணும். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு வேறு லெவல் ட்ரிக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இது எல்லாத்துக்கிட்டையும் சேர்த்து ஸோ ஏன்னா அவர் நினச்சிருந்தா ஸோ யார்கிட்டையும் சொல்லாமல் அவர் மட்டும் ஏர்ன் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் அவர் அப்படி இல்லாமல் ஸோ அவர் ஏர்ன் பண்ணுறத மட்டும் இல்லாமல் ஸோ எல்லோரும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி எனக்கு ஷேர் பண்ணார். ஸோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலோட மெயின் கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் மணி ஆல், ஓகேங்களா. எல்லோரும் ஏர்ன் பண்ணணும், நம்ம மட்டும் ஏர்ன் பண்ணுறது கிடையாது, ஓகேங்களா. ஸோ அதுபடி தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே சரி வாங்க இப்போ அடுத்தடுத்த ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்து இந்த ஸ்க்ராட்ச் கார்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ராட்ச் கார்டில் வந்து ஸோ நான் ஸ்க்ராட்ச் கார்டை பொறுத்த வரைக்கும் ட்ரிக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் கன்ஃபார்மாக கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு தெரியல. பட் நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன், வழக்கமாக சொல்கிற ட்ரிக்கு தான். இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணுவோமா, ஸ்க்ராட்ச் பண்ணிலே உங்களுக்கு எவ்வளோ காயின்ஸ்னு தெரிஞ்சிடும். ஓகே அதே காயின்ஸாக இருந்ததுன்னா ஸோ ஜஸ்ட் வெளியே வந்துடுங்க. ஃபுல் காயினாக இருந்தால் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா. எனக்கு இப்போ 13 காயின் கிடச்சிருக்கு. க்ளைம் காயின் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகே ஆட் ஆகிடுச்சா. ஸோ ஒன்ஸ் ஒரு பேக் வரேன், ஸ்க்ராட்ச் கார்டு இப்போ ஸ்க்ராட்ச் பண்ணுறேன். திரும்ப 3 காயின் தான் கிடச்சிருக்கு. ஸோ 14 ஸ்க்ராட்ச் கார்டு இந்த பாக்கி இருக்குது. ஸோ ஓகே இந்த ஆப்ஷனே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் திரும்ப 3 காயின். அப்போ வந்து ட்ரிக் ஒர்க் ஆகலை, உங்களுக்கு கிடைக்கிற காயின் தான் கிடைக்கும். நீங்கள் ஸ்க்ராட்ச் கார்டையும் யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஸோ 600 காயின் ஒரு நாளைக்கு அப்படின்றது 1000 காயினாக மாறும், ஓகேங்களா. ஓகே ஸ்க்ராட்ச் கார்டில் கொஞ்சம் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணிக்கோங்க. பட் நடுவில் அப்பப்போ ஆட் வரும். அந்த ஆப் டாஸ்க் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ திடீர்னு அந்த ஆடில் வர ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேணாம், ஜஸ்ட் வெயிட் பண்ணால் போதும்.
ஸ்க்ராட்ச் கார்டு நீங்கள் பண்ணும்போது நடுவில் ஒரு டைம் வரும் ஓகேங்களா. அடுத்தது கேப்சா. ஸோ கேப்சா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஓகேங்களா. ஸோ H7 ஜே இதை கொஞ்சம் பார்த்து போகிறதே பெரிய விஷயம். 0வா ஓவான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். 0 தான் நினைக்கிறேன். அண்ட் டிபி எல்லாம் கேப் லெட்டர் அந்த மாதிரி தான் போடணும். டிபி ஸோ கரெக்டாக தான் வருது. நான் தான் இது பண்ணுறேன். ஓகே ஸோ வேலிடேட் கொடுக்குறேன். ஆடு வருது. ஸோ ஆடு வந்து மோஸ்ட்லி ஒரு 10 செகண்ட் ஆடு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் இட்ஸ் டேக் டு 30 செகண்ட்ஸ். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கேப்சாவுக்கும் 10 பாயிண்ட் தராங்க. இந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் 150 பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ கிளைம் கொடுத்துறேன். இது மாதிரி தான் இந்த ஸ்க்ராட்ச் ஆப்ஷன் நீங்கள் ஏர்ன் பண்ணணும். அடுத்தது ஸ்பின் வீலும் அதே மாதிரி தான். ஸ்க்ராட்ச் எப்படி சொன்னோன்னா அதே தான். ஸோ ஒரு வீடியோ வாட்ச் பண்ணக்கப்புறம் தான் ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் காயின்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க 5 10 அப்படின்னு சொல்லிட்டு. 0 காயின் வராமல் தான் நல்லதுங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வாட்ச் வீடியோ டு ஸ்பின் கொடுக்குறேன். ஒரு 20 செகண்ட் ஆடு பக்கம் வந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ நான் ஸ்பின் பண்ண போகிறேன். 0 மட்டும் வரட்டும். எவ்வளோ கடுப்பாகும், அதே கடுப்பு தான் உங்களுக்கு ஆகும், எனக்கு தெரியும் நல்லாவே. 0 வருதுங்க ஓகேங்களா. அப்போ 10 ஸ்பின்னில் அது 10 ஸ்பின்லாம் கிடையாது. அதுலேயும் அதில் கொடுமை பாருங்கள். 30 நிமிஷத்துக்கு ஒரு டைம் தான் ஸ்பின்னில் அட்டன் பண்ண முடிய மாட்டுது. ஸோ ஓகே ஒரு சின்ன ஆடு அப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லக்கில் உங்களுக்கு 100 காயின் வந்ததுன்னா பெரிய விஷயம் தான். மெயின் ஏர்னிங் ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு. கீழே வந்து புதுசாக 2 ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. வேர்ட் பஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றும் இல்லை, மேலே ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ ACKNOWன்னு சொல்லிட்டு அதை மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த பாக்ஸில் வந்து அதே அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அது மாதிரி ஃபஸ்ட்டு ஏ செலக்ட் பண்ணணும். அப்புறம் CKNOW இந்த மாதிரி ஒவ்வொன்றா அப்போ தான் கரெக்டாக அங்கே போய் செட்டில் ஆகும். ACKNOW அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுக்கணும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 10 கொடுக்குறாங்க. 5 காயின் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த வேர்ட்ஸை கரெக்டாக கரெக்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இம்ப்ரூவ் நாலேஜ். ஸோ நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நான் அதிகமாக அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. சர்ச் கீவேர்டு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவங்க ஒரு கீவேர்டு மாதிரி கொடுப்பாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், நம்ம ப்ரௌசரில் வந்து சர்ச் பண்ணணும். ஒரு 1 minute டைம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஓகேங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டைம் ஓடிட்டே இருக்குங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கோடோடு அவங்களே கொடுத்துட்டாங்க. சர்ச் பண்ண நிறைய வெப்சைட்ஸ் வரும். அந்த வெப்சைட்லாம் போய் நீங்கள் வியூ பண்ணணும் ஓகேங்களா. டைம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. கரெக்டாக 1 minute நீங்கள் கவுண்டர் வச்சுக்கோங்க. இப்போ டிஜிட் இன்சூரன்ஸ்ன்னு இருக்குது. ஃபஸ்ட் எடுத்துனே அதை நான் கிளிக் பண்ணுறேன். அது ஆப்பாக வேணாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் ஆப்பாக வேணாம். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி பாருங்கள். வெப்சைட்டாக கூட இருக்கலாம். பார்த்திங்கன்னா டைமர் இப்போ 38 அப்படின்னு ஓடிட்டுருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி டைமர் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது எங்கேயும் நிற்காது. இந்த மாதிரி அந்த 1 minute முடிகிற வரைக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்லேயே அப்படியே சும்மா அப்படியே வியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒரே இடத்துல இருந்தால் கவுண்ட் ஆகுதான்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து 5 காயின் தான் தராங்க ஓகேங்களா. பட் அன்லிமிட்டட் மாதிரி தான் தெரியுது. டைம் லிஃப்ட் 17 செகண்ட்ஸ்னு வருதா. ஸோ அது 17 செகண்ட்ஸ் தான். இப்போ ஒரு 17 வரைக்கும் நீங்கள் அப்படியே இதுக்குள்ளே இருங்க. 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 8 9 10 11 12 13 14 15 17 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பட் அவங்க வச்சுருக்க டைமிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் பொறுமையாகவே. ஸோ பாலிசி பஜார் சும்மா வெயிட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு 10 மட்டும் கரெக்டாக. ஸோ அந்த கவுண்ட் என்ட்ரு வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அப்படியே பேக் வரணும் ஓகேங்களா. ஸோ ஒன்று அப்படியே நம்ம வெளியே பட்டன் அழுத்தி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வாங்க. ஸோ ரன்னிங் மோடில் நம்ம வந்து வந்தோம்னா ட்ராக் ஆகாமல் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக கன்ஃபார்மாக அந்த 17 செகண்ட்ஸ் முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ பேக் வரேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ கங்க்ராச்சுலேஷன் முடிஞ்சிடுச்சா. ஸோ அவ்வளோதான். இவ்வளோ தான் இந்த ஏர்னிங் ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் மெயின் ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பப்ஸ்கேல் ஆஃபர் வால்னு ஒன்று இருக்குங்க ஓகேங்களா. இது அந்தளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண விரும்பலை. பட் இருந்தாலும் ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூ 1 ஸ்டெப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 1 ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எம் வாட்ஸ்அப்னு ஒரு வாட்ஸ்அப் டாஸ்க் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணாலே போதும். ஸோ அந்த அவங்க கொடுத்துருக்க ஸ்டெப்ஸ் கரெக்டாக பார்த்துக்கும். சில இது ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், சில இது இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணாலே போதும். ஸோ பக்காவாக காயின்ஸ் வந்து ட்ராக்கிங் ஆகும். இதை நான் செக் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சில டாஸ்க் கிடைக்காமலும் போகலாம் ஓகேங்களா. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க ஸோ அதை இப்படி தான் ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரையல் தான். இதை பற்றின தெளிவான வீடியோ நான் போடுறேன். ஸோ அடுத்தது தான் மெயினான ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ நீங்கள் முன்னாடி டெய்லி செக்கின்லாம் பார்த்து இல்லைங்களா, 600 காயின், அதோட 10 மடங்கு 6000 காயின் நீங்கள் எடுக்க முடியும் இந்த ஆப்ஷனில். ஸோ சர்வே அண்ட் ஆஃபர் வால்ஸ். ஸோ இதில் ஆஃபர் வாலில் வந்து நீங்கள் டைம் வால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வேயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட்லேப் அண்ட் சிபிஎக்ஸ் இது ரெண்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதை நான் உங்களுக்கு எப்படி ஏர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோலாம் போட்டாச்சு. அது எங்கே இருக்குன்னு மட்டும் தான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா. இது சர்வேனா என்ன ப்ரோ, டைம் ஆன்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு உங்கள்கிட்ட கொஷின்ஸ் இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ சில கொஷின்ஸ் கேட்பாங்க, சின்ன சின்ன கொஷின்ஸ், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷன் போகிறேன். ஸோ இங்கே வந்து சர்வே சேனல் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து சர்வேஸ்லாம் எப்படி அட்டன் பண்ணணும், ஸோ நிறைய வீடியோ சர்வேனா இப்படி தான், இதுக்கு தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அண்ட் குரூப், உங்களுக்கு டவுட்ஸு கேட்குறதுக்கு குரூப் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நானும் பார்த்தேன்னா கன்ஃபார்ம் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் சர்வே அட்டன் பண்ணணும். ஓகே, இப்போ டைம் வால்னால் என்ன, ஸோ அது எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது, அது எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கோம். அது எங்கே இருக்குன்னு மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலோட பேஜை பார்த்துட்ருக்கீங்களா, ஸோ அதில் வியூ சேனல்ன்ற பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ப்ளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த டைம் வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வரும். ஸோ டைம் வால், ஸோ இது தான் 5 வீடியோ தான் போட்டிருப்பேன். ஸோ 5 வீடியோ தான் அதில் மெயின் ஆக்சுவலி. ஸோ டைம் வால்னால் அது என்ன, எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி அதில் ஸோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது, ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ எல்லோரும் பார்த்து பயனடைஞ்சிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அதை கன்ஃபார்ம் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷன். நான் லாஸ்ட்டாக சொன்ன 2 ஆப்ஷன், ஸோ எக்ஸாம்பிள் சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎக்ஸ், பிட்லேப், இது 2 மெயின் ஏர்னிங் ஆப்ஷன்ஸ். அது எப்படி அட்டன் பண்ணுன்ற ஐடியா உங்களுக்கு இருக்காது. அந்த ஐடியாவுக்காக தான் சர்வே சேனல். ஓகேங்களா. ஓகே, அதனால் அந்த ஆப்ஷனை மிஸ் பண்ணுறாதீங்க. ஓகேங்களா. ஸோ முடிஞ்சால் நான் தனித்தனியாக அதை வீடியோ போடும்போது நான் திரும்ப டெலிகிராமில் ரிமைண்டர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் இதில் மெயின் ஏர்னிங் ஆப்ஷன்ஸ். அப்புறம் ப்ளே கேம் காயின் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அந்தளவுக்கு ஆக்டிவேட் ஆகலை, அதுவும் பிட்லேப்குள்ளே தான் வருது. அதனால் இந்த ஆப்ஷன் வேணாம் இப்போதைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏர்னிங் ஆப்ஷன். அண்ட் ரெஃபர் ஏர்ன் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி நான் சொல்லிடுறேன், ஏன்னா நீங்கள் அதை பற்றி அப்புறம் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து மெயினாக நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஏர்ன் பண்ணணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. பட் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களோட ரெஃபரல் நீங்களே ஷேர் பண்ணலாம். அவ்வளோதான். ஓகேங்களா. ரெஃபரல் காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 காயின் கிடைக்கும். எப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒரு வித்ட்ராவல் போடுறாங்களோ அப்போ தான் 100 காயின் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 5% கமிஷன் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டு வந்து 100 காயின் ஏர்ன் பண்ணுறாருனா உங்களுக்கு ஒரு 5 காயின் கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா. இதை பொறுத்த வரைக்கும் பெருசாக இதில் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஓகேங்களா. அவ்வளோ எல்லாமே நான் சொல்லிட்டேன். லாஸ்ட் வந்து எப்படி வித்ட்ராவல் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தேவையான காயின்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் ரெடீம் பட்டனை கிளிக் பண்ணணும். உங்களோட ரெடீம் ஆப்ஷன் எதுவோ செலக்ட் பண்ணணும். ஸோ கூகுள் பே ரெடீம் கோடை பொறுத்த வரைக்கும் 10,000 காயின் கொடுத்துருக்காங்க. எடுக்க முடியுமானா எடுக்க முடியும். பட் மற்ற பேமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. யூபிஐ வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக டக்குன்னு கிடைக்கிது. ஸோ நீங்கள் வந்து யூபிஐக்கு பேமெண்ட் போட்டிங்க அப்படின்னா ஸோ பேமெண்ட் உங்களுக்கு கரெக்டாக ஒன் டேக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ கரெக்டாக என்ன பேமெண்ட் ஆப்ஷனோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த காயின்ஸுக்கு ஏற்ற அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ், இப்போ நீங்கள் யூபிஐக்கு ரெடீம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ யூபிஐ ஐடி கேட்பாங்க. அதை கரெக்டாக கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸோ கரெக்டாக பேமெண்ட் வந்துடும். ஸோ நான் போட்ட வித்ட்ராவல் ஸோ 2 இது நான் உங்களுக்கு சக்ஸஸ் ஷோ பண்ணுறேன். 2 பேமெண்ட் நான் போட்டு வெரிஃபை பண்ணி தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ஆக்சுவலி. அதனால் நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். ஸோ பேமெண்ட் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணலாம். ஓகேங்களா. அது சான்ஸ் இருந்ததுன்னா நான் கன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ இதோட பெட்டரான ஆப்ஸ், ஸோ எல்லாமே பெட்டரான ஆப்ஸ் தான். பட் இதோட பெட்டரான ஆப்ஸ் நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப் வீடியோஸ்லேயே இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் டெலிகிராம் அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது கூட பாருங்கள். ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா ஏர்ன் பண்ண விஷயம். ஸோ நான் ஏர்ன் பண்ணது என்னால் நம்ப முடியலங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணுவாங்க, பட் நான் ஏர்ன் பண்ணது என்னால் நம்ப முடியல. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி ஒரு லக்கி டேவாக இருந்தது. ஸோ இது மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய ஆப்போட அப்டேட் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு அதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.